அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆண் பெண் திருமண பொருத்தம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமண பொருத்தம் செய்யும் போது ஆண் பெண் இருவரது ஜனன நிலையை ஆராய்ந்து பொருத்தம் பார்க்கப்பட வேண்டும். ஆண் ஜாதகம் வேறு, பெண் ஜாதகம் வேறு. ஆண் ஜாதகத்திற்கு உரிய ஆதிபத்திய பலன்களை பெண் ஜாதகத்திற்கும் பார்க்கின்றனர். இதில் முரண்பாடுகள் வரும். பெண் ஜாதகத்தில் 4, 5, 8, 9ஆம் இடங்கள் மாறுதலுக்கு உரியவை. இவற்றையெல்லாம் ஆய்வு செய்துதான் பொருத்தம் பார்க்க வேண்டும். முக்கியமாக ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலும் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தையும் அயன ஜன ஸ்தானத்தையும் ஆண் பெண் இருவரது ஜனன ஜாதகத்தையும் ஆய்வு செய்த பின்னரே திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும். ஆண் பெண் இருவரது ஜனன ஜாதகத்தையும் பொருத்தம் குறைந்தது 1 மணி நேரமாவது எடுத்து பார்க்க வேண்டும். முக்கியமாக ஒரு ஆண் ஜனனத்தை எடுக்கும்போது இந்த ஆண் தன்மை கொண்டவர்தானா என்று பார்த்து, மேலும் அவரது ஆயுள் பாவத்தையும் பார்த்து குறைந்தபட்சம் 15 பொருத்தங்களாவது 15 வருடங்களாவது பொருந்த வேண்டும். ஆண் பெண் இருவரது ஜனன கிரக நிலையை கொண்டு திருமண பொருத்தம் பார்க்க விரும்பினால் முறையாக பொருத்தம் பார்க்க வேண்டும். இல்லையில் பார்க்காமலேயே விட்டுவிட வேண்டும். ஆண் பெயரின் முதல் எழுத்தை வைத்து பார்ப்பது, பெண் பெயரின் முதல் எழுத்தை வைத்து பார்ப்பது, ருது ஜாதகத்தை வைத்து பார்ப்பது, இதுவெல்லாம் முரண்பாடுகளை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை இருந்தால் குலதெய்வ கோவில் அல்லது உங்களது இஷ்ட கோவிலுக்கு சென்று சுவாமியை வேண்டி பூவாக்கு கேட்டு திருமணத்தை தாராளமாக நடத்தலாம். ருது ஜாதகம் என்பது பெண்களின் கர்ப்பப்பைக்குள் நவகிரக சக்திகள் செலுத்தும் தாக்கம். ருது நாளை சிறுமிகள் சங்கடப்பட்டு கொண்டும் அறியாமையினாலும் சரியாக சொல்ல மாட்டார்கள். பெரும்பாலான மணமக்கள் நேரம் சொல்வது காலை 5:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் தான். இதில் ருது லக்னம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. லக்ன அமைப்புகள் மாறி கெட்டது நல்லதாகவும் நல்லது கெட்டதாகவும் மாறும். பெண்ணின் ஜனன ஜாதகத்திலேயே கணவன், குழந்தை, மலட்டுத்தனம், சோரத்தனம், விதவைத்தனம், காதல் மனம், கலப்பு மனம், உறவுமுறை திருமணம், அடுத்ததாக உறவு அல்லா திருமணம் தெரிந்துவிடும். ஆகவே ருது ஜாகத்தை முடிந்த வரையில் தவிர்ப்பது நல்லது. நட்சத்திரத்தை பொருத்தம் என்னவென்றால், திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் முக்கிய பங்கு பார்க்கப்படுகிறது. இதில் நட்சத்திர பொருத்தம் கூட சமீப வருடங்களில் வந்ததுதான். புராண சுவடுகளில் இது பற்றி காணப்படவில்லை. வராகரமின் பிகாத் விகப்படலாம், பிருகத் பரசூத்திரகா, கல்யாணமோவரின் ஸ்வகா, மந்திரஹேரின் பல, தீப கணசேனா, தெய்வரின் ஜாதகங்கள், கீரனூர் நடராஜ அவர்களின் ஜலகங்காரம் மற்றும் பல அரிய பெருநூல்களில் நட்சத்திர பொருத்தத்தை பற்றி குறிப்பிடவில்லை. பழங்காலத்தில் திருமண குல வழிகளை பின்பற்றித்தான் நடந்து வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மூல நட்சத்திரம் என்னவென்றால், நட்சத்திர பொருத்தத்தில் கூட ரகசியங்களை மறைத்து வைத்துள்ளனர். அந்த ரகசியங்களில் ஜோதிட பரிபாஷையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. தமிழில் தான் கொடுக்கப்பட்டு உள்ளது. இருப்பினும் அதன் அர்த்தம் ஜோதிட வார்த்தையில் பொருத்தி இருக்கும். அதை புரிந்து கொண்டு சொல்லும் அளவிற்கு சிலருக்கு அனுபவம் கிடைப்பதில்லை. இதனால் தவறான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உதாரணமாக ஆகிவிடுகிறது. அதாவது அந்த பழமொழி என்னவென்றால், ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலமாகும். வழக்கு தமிழில் இதை அர்த்தம் செய்து கொண்டு பல பேர் குழம்பிய நிலையில் உள்ளனர். ஜோதிட தமிழில் சொல்லியதை ஜோதிட தமிழில் தான் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர வழக்கு தமிழில் அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. ஏறிய மரத்தில் தான் இறங்க வேண்டும். பக்கத்தில் உள்ள மரத்திற்கு தாவி இறங்கக்கூடாது. அது மரணத்தை வழிவகுக்கும். அப்படி தாவி இறங்கினால் என்ன நடக்கும் என்பதை சற்று நீங்களே யோசித்து பாருங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தரணி ஆழ்வான். எத்தனை பேர் தரணி ஆண்டு கொண்டு இருக்கின்றனர்? உத்திராடம் ஒரு பிள்ளை ஊர், ஓரத்தில் ஒரு காணியம். எனக்கு தெரிந்து உத்திராடத்தில் பிறந்தவர் இருந்த சொத்து சுகம் எல்லாம் விட்டுவிட்டு அன்றாட பிழைப்புக்கு வழி தேடி கொண்டு உள்ளனர். நட்சத்திர பழமொழியில் நடைமுறைக்கு பெரும்பாலும் ஒத்து வருவது இல்லை. ஜோதிட சாஸ்திரத்துக்கே ஒத்து வரும். நட்சத்திர பழமொழியில் என்பது தங்கம், வைரம், கொடி ஓடுகின்ற பாறையில் இதை சுற்றி தூய்மை செய்து நமக்கு சொக்கத்தங்கமாக சொலிக்கும் வைரமே தர வேண்டியது ஜோதிடர்களின் கடமை. பெண் மூலமாயின் மாமனாருக்கும்
ஆயில்யமாயினால் மாமியாருக்கும், கேட்டையினால் மூத்த மைந்தருக்கும், விசாகமாயினால் இளைய மைந்தனுக்கும் ஆகாது. இது ஜோதிட ஞானிகளால் உண்மையான ஜோதிடர்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. இதில் உண்மை நிலை அறிந்து மக்களுக்கு சொல்வது ஜோதிடர்களின் கடமை. இருப்பினும் நான் இங்கு பொதுமக்களுக்கு அவர்கள் புரியும் வண்ணம் நட்சத்திர தோஷம் விளக்கு விபரத்தை கண்டிப்பாக அடுத்த பதிவில் கொடுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.